இன்றைய பஞ்சாங்கம் நவம்பர் 10, 2025 10/11/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 24ஆம் நாள் திங்கட்கிழமை. புனர்பூசம் நட்சத்திரம் மாலை 6:49 வரை, அதன் பிறகு பூசம் நட்சத்திரம். தேய்பிறை சஷ்டி திதி. அமிர்த சித்த யோகம். விருச்சிகம் மற்றும் தனுசு ராசிகளுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் சந்திரன், கடகத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சூரியன் சுக்கிரன், விருச்சிகத்தில் செவ்வாய் புதன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்று மதியம் 1:04 சந்திரன் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகின்ற காரணத்தினால மதியம் 1:04 வரை விருச்சிக ராசிக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு, அதாவது மதியம் 1:04 மேல் தனுசு ராசிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பம். இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி 3 மற்றும் 4ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. 3ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரனாக இருந்து சில குழப்பங்களை ஏற்படுத்தினாலும் நற்செய்திகளை தரக்கூடிய வகையில் இருப்பார். அதனால் நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு செலவுகள் ஏற்படும், இடமாற்றத்திற்கான வாய்ப்புகளும் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் மதியம் 1:04 மேலே வேலை சம்பந்தமாக அல்லது ஆரோக்கியம் சம்பந்தமாக ஒரு நற்செய்தி உங்களுக்கு வந்து சேரும். அதாவது உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் புதிய அணுகுமுறையின் மூலமாக வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். சொந்த வீடு சம்பந்தமான விஷயங்களில் நீங்கள் முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளின் வளர்ச்சியை கண்டு பெருமிதம் கொள்ளக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுடைய வியாபார விஷயமா, தொழில் விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி வெற்றியை தரும். உங்களுக்கு ஸ்திரத்தன்மை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக நீங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உயருகின்ற வாய்ப்பு ஏற்படும். வேலை இல்லாதவாளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. புதிய வேலையில் ஜாயின் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியின் காரணமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் முதலீடுகள் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஒன்றா வண்டி வாகனம் அல்லது நகை சார்ந்த முதலீடுகள் அல்லது நிலம் சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். சிலருக்கு வேலை மாற்றம் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தாயாரின் செயல்பாடுகள் உங்களுக்கு பக்க பலத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக இருந்த தடுமாற்றங்கள் விலகி வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். படிக்கின்ற குழந்தைகளுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கும் நல்ல செய்திகள் வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் தாய் வழி உறவுகளால் உங்களுக்கு மனோபலம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பாக தாய் வழி தாய் மாமா, அதாவது தாய் வழி உங்கள் தாயாருடைய தம்பியோ இல்லை தாயாருடைய தாயாரோ உங்களுக்கு ஒரு பெரிய பலமாக செயல்பட்டு உங்களுக்கு மன நிம்மதியை தருவார்கள். ரிஷப ராசி 2 மற்றும் 3ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. வருமானத்திற்கான பேச்சுவார்த்தைகளில் முன்னேற்றம் ஏற்படும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் 1 மேலே வருமான அதிகரிப்பு ஏற்படும். குடும்பத்தில் சந்தோஷ நிகழ்வுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் அல்லது வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். 7ஆம் இடத்துல புதன் வக்கரகதியில் இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்களால் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களின் ஏட்டிக்கு போட்டியான செயல்பாடுகள் உங்களுக்கு அனாவசிய அபவாத பெயரை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். அதுக்காக நிறைய பேச வேண்டியது இருக்கும். ஆனால் மதியம் 1 மேலே எந்த நபர் உங்களுக்கு எதிராக பேசினாரோ அவரிடமிருந்து உங்களுக்கு நற்சான்று கிடைப்பதற்கு வாய்ப்புகள் ஏற்படும். மேலதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு ஆதாயத்தை ஏற்படுத்தும். ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த தடுமாற்றங்கள் விலகும். அதே சமயம் வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள்.
ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சந்தோஷ செய்திகள் வருவதன் மூலமாக மன நிறைவு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குறிப்பா உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். ஒரு பெரிய கனவு பலிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்கள், உங்களுடைய கவலையே உங்கள் கடன் தான். அந்த கடன் அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் வெற்றி அடைவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு சொத்து சம்பந்தமான முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில் தொழில் ரீதியான முயற்சிகளில் நல்ல ஆலோசனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய தொழில் ரீதியான வழக்குகளில் வெற்றி கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுக்கு கௌரவம் உயரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். தந்தை வழி பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள், அதாவது பங்காளி சண்டையில் உங்களுக்கு பங்காளிகள் ஒத்துழைப்பார்கள். அதனால் உங்கள் பேரில் இருந்த வழக்கு வாபஸ் வாங்கப்படும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படும். மிதுன ராசி மற்றும் 2ஆம் இடங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. தேய்பிறை சந்திரனாக இருந்தாலும் ராசியில் இருக்கிறதுனால ஒரு சில குழப்பங்களுக்கு ஆட்படுவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். கூட ஒர்க் பண்ணுறவங்க, புதுசாக இன்ட்ரடியூஸ் ஆகிறவங்க, இவங்ககிட்டலாம் எப்படி பேசுறது, எப்படி பழகிறதுன்னு தெரியாமல் தடுமாற்றம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு மதியம் 1:04 மேலே சந்திரன் 2ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்காரு. சந்திரன் குரு சேர்க்கை, கஜகேசரி யோகம். உங்களுடைய வார்த்தைகள், உங்களுடைய குடும்பம் சார்ந்த பணவரவுகள் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும், காரிய வெற்றியை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமானத்தை கொண்டு உங்களுடைய கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக நீண்ட நாட்களாக இருந்த பண பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குறிப்பா நீங்க எடுத்த முடிவு உங்க குடும்பத்தாரின் அங்கீகாரத்தை பெறுவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும். இன்று உங்களுடைய வார்த்தை பலம் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகளையும் கவரக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வருமான அதிகரிப்பு ஏற்படும். உங்களுடைய கடன் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆலோசனையில நீங்க ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படும். அதுவும் குறிப்பா மதியம் 1:04 மேல நீங்க பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு வெற்றியையும் வருமானத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. எதிரிகள் அடங்கி போவார்கள். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள், ஆசிரியர்களுக்கெல்லாம் உங்களுடைய ஸ்திரத்தன்மையை அதிகப்படுத்திக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதாவது உங்களுடைய வேலை, உங்களுடைய பதவி இதெல்லாம் நிலைநிறுத்திக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அதனால் உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற, எதிரிகளை வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கடக ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்காரு. இன்னைக்கு மத்தியானம் 1:03 வரை. அதுக்கப்புறமா அவர் உங்கள் ராசிக்குள்ளே வராரு. அதனால் உங்களுக்கு மதியம் 1:03 வரை எந்த ஒரு விஷயத்திலும் தடுமாற்றம் இருக்கும், அலைச்சல் இருக்கும், செலவுகள் ஏற்படும். ஆரோக்கிய விஷயத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியம் 1:03 மேலே சந்திரன் உங்கள் ராசிக்குள்ளே வரும்பொழுது கஜகேசரி யோகம். உங்களுடைய வாழ்க்கை துணையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும். அடுத்தவங்களுக்கு நல்ல அட்வைஸ் கொடுப்பீங்க. உங்களால் அடுத்தவங்களுக்கு ஆதாயமும் வெற்றியும் வரக்கூடிய யோகம் ஏற்பட்டு உங்களுடைய வியாபார விஷயத்தில் பெரிய மாற்றம் ஏற்படும். இந்த ராசியில் பிறந்த படிக்கின்ற குழந்தைகளுக்கு மதியத்துக்கு மேலே ஒரு நற்செய்தி, குறிப்பாக படிப்பு சார்ந்த விஷயங்கள், கடல் கடந்த தொடர்புகள் மூலமாக ஆதாயத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்துக்கு மேலே மதியம் வரை உங்களுக்கு செலவுகள் இருக்கும். மதியத்துக்கு மேலே வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகளால் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். குறிப்பாக இந்த ராசியில் பிறந்த ஆண்கள், பெண்கள் ஷேர் ட்ரேடிங், கமாடிட்டி ட்ரேடிங், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலமாக தன லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மதியத்துக்கு மேலே ஒரு பெரிய லாபம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மத்தியானம் 1 மணி வரைக்கும் உங்களுக்கு கவலைகள் இருக்கும், செலவுகள் இருக்கும், வேண்டாத பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதிகமான வார்த்தைகளை பேசக்கூடிய வகையில் இருக்குது.
அலுவலக ரீதியாக மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவதற்கான முயற்சிகளில் வெற்றி அடைவீங்க. இன்று உங்களுடைய வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதனால செலவுகள் ஏற்படும். மதியம் 1:03 கஜகேசரி யோகம் உங்கள் ராசியில் ஏற்படுறதுனால அடுத்தவங்களுக்கு நீங்கள் உதவிகரமாக செயல்படுவீர்கள். உங்களுடைய உடன்பிறப்புகளின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளிலும் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உங்கள் மீது மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்களில் நற்செய்திகள் வருவதற்குண்டான யோகம் ஏற்படும். இன்ஃபேக்ட் உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக செயல்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள், வியாபார சிக்கல்களை களைவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வெளிநாட்டு தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கு இன்று பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முதலீடுகளால் ஆதாயம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று காலை முதலே உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய சூழ்நிலை அமைகின்ற ஒரு சிறப்பான நாள். ஆனால் செலவுகள் இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒன்றா உறவுகளின் ஃபங்க்ஷனுக்காக போவீங்க, இல்லாட்டி உங்களுடைய கடன் சார்ந்த விஷயங்களுக்காகவோ கடனை அடைக்கிறதுக்காகவோ போவீங்க. இந்த அலைச்சல் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம். சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கும் வாய்ப்பு இருக்குது. வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்குவதற்கும் இன்னைக்கு மத்தியானத்துக்கு மேலே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காலை வேளையில் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் நற்செய்திகளை கொடுக்கும். குழந்தைகளால் உங்களுக்கு கௌரவ உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குடும்பத்துக்கான கடன் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற சுமாரான நாள். மதியத்துக்கு மேலே, மதியம் 1:03 மேலே குடும்ப தேவைகளுக்கான செலவுகள் அதிகரித்து அதன் மூலமாக முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் முதலீடாகவும் இருக்கலாம், விரயமாகவும் இருக்கலாம். அதனால் உங்களுடைய சாமர்த்தியத்தை பொறுத்து இன்றைக்கி செலவாக இல்லை முதலீடாங்கிறது டிசைட் பண்ணிக்கலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். மத்தியானம் 1 மணி வரைக்கும் எந்த விதமான முயற்சி எடுக்க மாட்டீங்க. வீட்டோடு இருப்பீங்க அல்லது உங்களோட ஆஃபீஸில் இருப்பீங்க. உங்களுடைய மேல் அதிகாரிகளின் செயல்பாடுகள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்கும். தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்குகளில் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அது சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கும். மதியம் 1:03 மேலே கஜகேசரி யோகம் ஏற்படுறதுனால உங்களுக்கு ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுகின்ற வாய்ப்புகள் அமையும். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தடுமாற்றங்கள் வெற்றிகளை தந்தாலும் மதியத்துக்கு மேலே அலைச்சலோ செலவுகளோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி முடிஞ்ச அளவுக்கு நேர்மையாக இருக்கிறதுக்கு பாருங்கள். இல்லை எனக்கு காரியம் ஆகணும், வேலை முடியணும், வழக்கில் வெற்றி அடையணுங்கிறதுக்காக லஞ்சம் சார்ந்த முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது. கன்னி ராசி, தசம மற்றும் லாபஸ்தானங்களில் சந்திரன் சஞ்சாரம் பண்ணுறாரு. தசமஸ்தானத்தில் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும். தாயாரின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள். லாபஸ்தானத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி குருவோடு இணையிறதுனால உங்களுக்கு காரிய வெற்றி ஏற்படும். மூத்த சகோதர சகோதரிகள் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து சந்தோஷத்தை ஏற்படுத்துவார்கள். நீண்ட நாட்களாக படிப்பு சார்ந்த விஷயங்களில் இழுபறி நிலைமை இருக்கக்கூடிய இளம் மாணவ மாணவிகள் இன்று மதியத்துக்கு மேலே உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். வியாபாரத்தில் தன லாபம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். கூட ஒர்க் பண்ணுறவங்களால் ஏற்பட்ட குழப்பமே உங்களுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய படிப்பை பயன்படுத்தி அல்லது படிப்பு சார்ந்த முயற்சிகளை பயன்படுத்தி வெற்றி வாகை சூடி உங்களுக்கு பதவி அல்லது வேலையில் அமரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன்னம்பிக்கையோடு செயல்பட்டு காரிய வெற்றியை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் இளைய சகோதர சகோதரிகளின் தேவைகளை பூர்த்தி செய்து குடும்ப ஒற்றுமைக்கான வாய்ப்பு ஏற்படும். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு முன்கோபம் அதிகரித்து ஏற்பட்ட குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சுக அதிகரிப்பு ஏற்படும். வீடு மனை சார்ந்த முதலீடுகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். மதியம் 1:03 மேலே உங்களுடைய வியாபார விஷயமா அல்லது குழந்தைகள் விஷயமா நீங்கள் எடுத்த முயற்சி கௌரவத்தை அதிகப்படுத்துவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும். குழந்தைகளால் மன நிம்மதியும் மரியாதையும் உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள்.
துலாம் ராசி. ராசிக்கு 9 மற்றும் 10ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. இதனால உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும். வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய மாற்றங்களை செய்வதற்கு முயற்சி எடுப்பீங்க. வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பார்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வீட்டை கட்டுறதுக்கு உண்டான முயற்சியோ அல்லது உங்களுடைய குழந்தைகள் அல்லது உடன்பிறப்புகளின் திருமணம் சார்ந்த விஷயங்களில் புதிய முடிவுகள் புதிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்கு. இது உங்களுக்கு ஒரு கௌரவத்தை ஏற்படுத்தும். அதாவது உங்களுடைய முடியாதுங்கிற ஒரு விஷயத்தை முடிச்சு காட்டக்கூடிய ஆற்றல் ஏற்படும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பேச்சு சாதுரியம் மூலமாக வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கௌரவம் உயர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. வேலை செய்கிற கம்பெனிக்கோ அந்த நிறுவனத்துக்கோ பண சேர்க்கை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். இன்று உங்களுக்கு அரசாங்க ரீதியாகவோ அல்லது உங்களுடைய மேல் அதிகாரிகள் ரீதியாகவோ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை. நீங்கள் அவங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். அதனால உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய மேல் அதிகாரிகள் விஷயத்தில் தந்தை விஷயத்தில் இருந்த மனஸ்தாபங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். ஆனால் கூட பிறந்தவங்க விஷயத்தில் அன்வான்ட் ஆர்குமெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதுவும் வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய நபர்கள் உங்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்துவார்கள். அடுத்தவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிடாமல் இருந்து நீங்கள் நிதானமாக பேசினீங்கன்னா எப்பேற்பட்ட சிக்கலும் உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ ரீதியான சங்கடங்கள் முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தினால் தடுமாற்றத்தை சந்தித்து கொண்டிருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தினால முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீண்ட நாட்களாக வரவேண்டிய பண பாக்கிகள் வசூலாகும். வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகும். விருச்சிக ராசி. இன்று மதியம் 1:03 வரை உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. அதனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. அவசரத்தில் எதையாவது பேசினீங்கன்னா சிக்கலாகும். ஆனால் மதியம் 1:03 மேலே பணபலம், வழக்கு வெற்றி, எதிரிகளால் தொல்லைகள் விலகுதல், எதிரிகளை அடக்கி ஆளும் ஆற்றல் ஏற்படுதல், நீண்ட நாட்களாக பூர்வீக சொத்து சம்பந்தமான குழப்பங்கள் நிவர்த்தியாகுதல்னு எல்லா விதமான நற்பலன்களும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தை பாக்கியம் ஏற்படுதல், குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகுதல், குழந்தைகளுடைய வளர்ச்சியில் முன்னேற்றம் ஏற்படுதல், வியாபார வளர்ச்சி, வியாபாரத்தில் தனலாபம் அதிகரித்தல், இரும்பு சம்பந்தமான அயல்நாடு தொடர்பான வருமான அதிகரிப்பு ஏற்படுதல்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் மதியம் 1:03 மேலே நடக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்கின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்களால் ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கணவன் மனைவி உறவில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். இன்னைக்கு நிதானமாக பேசினீங்கன்னா நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைக்கு மரியாதை உயர்வு ஏற்பட்டு உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் வெற்றியை தரும். பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் உங்களுக்கு சாதகமான வெற்றிகளை தரக்கூடிய வகையில் இருக்கு. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தனயோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மதியம் வரைக்குமே நீங்கள் எதிர்பார்க்காத சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். மதியத்துக்கு மேலே உங்களுக்கு பண வருமானம் ஏற்பட்டு மனோபலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதற்கும் உங்களுடைய கடனை அடைப்பதற்கும் உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கவலைகள் விலகி சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குடும்பத்தில் இருந்த பண கஷ்டங்கள் விலகும். உங்களுடைய வருமானம் அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வியாபார ரீதியாக தொழில் ரீதியாக நீங்கள் நிறுத்தின வியாபாரத்தையோ இல்லது மூடின வியாபாரத்தையோ துவக்குவதற்குண்டான முயற்சிகள் வெற்றியை தரும். வாழ்க்கை துணையின் சப்போர்ட் மனோபலத்தை தரக்கூடிய வகையில் இருக்கு. குடும்ப ஒற்றுமை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். தனுசு ராசி. இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அது குடும்பம் சார்ந்ததா இருக்கலாம், வெளிநாட்டு பிரயாணமா இருக்கலாம், சொத்து சேர்க்கையா இருக்கலாம், அல்லது ஆரோக்கிய விஷயத்துல முன்னேற்றம் ஏற்படலாம். ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுவும் குடும்பம் சார்ந்ததா இருக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும். எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை இருக்கு. அதனால பெருசா கவலைப்பட வேண்டாம். வேலை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இடமாற்றத்திற்கு உண்டான முயற்சிகள் இன்று மதியத்துக்கு மேல அலைச்சலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. என்னதான் சந்திராஷ்டமமா இருந்தாலும் குரு சந்திரன் சேர்க்கை
கஜகேசரி யோகம் உங்களுக்கு வெற்றியை தரும். ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்க ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். சொத்து சம்பந்தமா நீங்க எடுத்த தொடுத்த வழக்குல வெற்றி வாகை சூடுவதற்கு வாய்ப்பு இருக்கு. குடும்பத்துல உங்களுடைய வார்த்தை மரியாதை உயர்வை ஏற்படுத்தும். அதனால உங்களுக்கு எதிரிகள் தொல்லை அதிகரிக்கும். ஆனா எதிரிகளையும் வெல்லக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக வெளியூர் பிரயாணம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையா இருங்க. மத்தியானம் 1:03 மேல உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாங்கின கடன் அடைக்கக்கூடிய முயற்சியில வெற்றி அடைவீங்க. அதனால உங்களுக்கு பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். அதே சமயம் மேலதிகாரிகள் விஷயத்துல உங்களுக்கு பெரிய மாற்றம் ஏற்படும். ஆனா அந்த மேலதிகாரி தான் உங்களுக்கு பிரச்சனை பண்ணுவாரு. அதனால இன்னைக்கு கொஞ்சம் பொறுமையா அவர்கிட்ட பேசுங்க. நீங்க பேசக்கூடிய வார்த்தைகள் அவருக்கு எரிச்சலை ஏற்படுத்திச்சுன்னா அது உங்களுக்கு அலைச்சலையும் சங்கடத்தையும் கௌரவ குறைபாட்டையும் ஏற்படுத்தும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தந்தை வழியில சில மாற்றங்கள் ஏற்படும். தந்தை வழி சொத்து சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். மகர ராசி. ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள்ல சந்திரன் சஞ்சரிப்பது உங்களுக்கு மன வலிமையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணையின் அங்கீகாரமும் வாழ்க்கை துணையின் பங்களிப்பும் உங்களுக்கு அளப்பரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகும். குழந்தைகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் கௌரவ குறைபாடுகள்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு. வாழ்க்கை துணை சம்பந்தம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ், உங்களுடைய தொழில் பங்கீட்டாளர்கள் இவர்கள்லாம் உங்களுக்கு பக்கபலமாக இருந்து உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரக்கூடிய வகையில் நன்மைகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக உங்களுக்கு ஏற்பட்ட அவமானங்கள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மேல் அதிகாரிகள் உங்களுக்கு ஏற்படுத்தின மன உளைச்சலை தங்களுடைய தவறாக நினைத்து உங்களிடம் மன்னிப்பு கேட்பார்கள். அது உங்களுக்கு கௌரவத்தை ஏற்படுத்தும். மரியாதை உயர்வு ஏற்படும். பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும் சூழ்நிலை ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதியம் 1 மணி வரைக்கும் சந்திரன் 6ஆம் இடத்துல இருக்காரு. அதனால உங்களுக்கு மன உளைச்சல் ஆரோக்கியம் சம்பந்தமா, கடன் சம்பந்தமா, குழந்தைகள் சம்பந்தமா, குழந்தைகளுடைய குடும்பம் சம்பந்தமா கவலைகள் இருக்கும். மதியம் 1:03 மேல உங்க வாழ்க்கை துணையோ அல்லது உங்களுடைய தாயார் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபரோ உங்களுக்கு நெருங்கி அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த அட்வைஸ் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். அட்வைஸ்னால உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். பூமி தொடர்பான வியாபாரம் பண்ணுறவங்க, நெருப்பு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்க, அறிவு சம்பந்தமான வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்று புதிய நபர்களின் அறிமுகத்தின் மூலமாக உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்கள் கூட ஒர்க் பண்ணக்கூடிய பார்ட்னர்ஸே உங்களை தலை நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுகின்ற நல்ல நாள். கும்ப ராசி. ராசிக்கு 5 மற்றும் 6ஆம் இடங்கள்ல தேய்பிறை சந்திரன் சஞ்சாரம் பண்றாரு. 6ஆம் இடத்துக்கு போகும்பொழுது குரு சந்திரன் சேர்க்கை. சந்திரன் ஆட்சி பலத்தோடு அமரக்கூடிய வகையில் இருக்கிறனால எதிரிகள் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள். கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய எதிரிகள் அல்லது மறைமுக எதிரிகளால் ஏற்பட்ட மன உளைச்சல் விலகும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிளவுகள் விலகுவதற்கும் பிளவுகளால் ஒற்றுமை ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வியாபார உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேரில் சொல்லப்பட்ட வழக்குகள் காழ்ப்புணர்ச்சி எண்ணங்கள் மாற்றங்களை சந்திக்கும். இதனால் உங்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ராசிக்கு செவ்வாயின் பார்வை இருக்கிறதுனால இன்று பதற்றத்துடன் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சற்று முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத பேச்சுக்களை பேசினா உங்களுக்கு எதிர்ப்புகள் வெளுக்கும். ஆனால் ஆஃபீஸ் விஷயமா நீங்கள் எந்த பேச்சு பேசினாலும் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். சிலருக்கு வெளியூர் பிரயாணங்களால் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் அந்த செலவு முதலீடாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ஏற்படும். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். கடனை சமாளிக்கிற அளவுக்கு வருமானம் வருதுங்க.
வருமானம் வரதுனால எதிரிகள் தொல்லை இருக்காது. எதிரிகள் தொல்லை இல்லாதனால நிம்மதி இருக்கும். குடும்ப நிம்மதி ஏற்படுகின்ற நல்ல நாள். மீன ராசி. ராசிக்கு 4ஆம் இடத்துல தேய்பிறை சந்திரன் இருக்கிறதுனால அலைச்சல் இருக்கும். உடல் சோர்வு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மதியம் 1 மணி 3 நிமிடங்களுக்கு மேலே சந்திரன் 5ஆம் இடத்துக்கு வந்து உச்ச குருவோடு சேர்றதுனால தன்னம்பிக்கை அதிகரிக்கும். குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்படும். உங்களுடைய உடன் பிறந்தவர்களின் பங்களிப்பு அளப்பரியதாக இருக்கும். வியாபாரிகளுக்கு வருமான லாபம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இன்னைக்கு ஒரு பெரிய லாப வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வியாபார ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு மரியாதை உயர்வை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். தந்தை வழியில ஆரோக்கிய முன்னேற்றம் ஏற்படும். தந்தை வழியில உதவிகள் கிடைக்கும். குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. குழந்தைகளின் செயல்பாடுகள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்றும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக நற்செய்திகள் வருகின்ற யோகமான நாள். கூட பிறந்த அதுவும் குறிப்பாக தம்பி தங்கைகளுடன் மனஸ்தாபம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. மற்றபடி கெடுபலன் இல்லை. வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட மன சஞ்சலங்கள் விலகும் சூழ்நிலை ஏற்படும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உறவுகள் வகையில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது எதிர்பாலின நண்பர்களால் பண உதவிகள் கிடைக்கிறதுக்கும் லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. குழந்தைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு நீங்கள் திடீர் மாற்றங்களை ஏற்படுத்துவீர்கள். அதனால அவர்களின் வளர்ச்சி சந்தோஷத்தை ஏற்படுத்தும். வியாபார விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று காலையில் அலைச்சல் ஏற்படுத்தினாலும் மாலைக்கு பிறகு உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். படிப்பு சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு மதியத்துக்கு மேலே புதிய வாய்ப்புகள் தேடி வந்து வருமான அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.